இன்டர்வியூஸ்ல கேட்கிற ஒரு பாப்புலரான கொஸ்டின் வந்து எல்ஆர்யூ கேஷ். அப்படின்னா என்னதுன்னா, லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு கேஷ். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு கேஷ் இருக்கு. அந்த கேஷ்ல ஒரு லிமிடெட் மெமரி தான் இருக்கு. ஸோ அந்த மெமரி வந்து எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் புதுசா எப்படி டேட்டாவ ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த எவிக்ஷன் பாலிசி இருக்குல்ல, எப்படி எவிக்ட் பண்ணணும் அந்த மெமரியில இருந்து பழைய டேட்டாவன்றது தான் இந்த எல்ஆர்யூ கேஷோட கான்செப்ட். இப்போ சிம்பிளா பார்க்கறதுக்கு என்னோட எல்ஆர்யூ கேஷோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். நான் வந்து 1, 2, 3, 4, 5 எலிமெண்ட் 5 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. 6ன்னு ஒரு எலிமெண்ட்ட வந்து இதுல நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் எவிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த எவிக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பாலிசி இருக்கு. என்னன்னா, எத வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கோமோ, அத வந்து எவிக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து 1, 2, 3, 4, 5 இதான் இன்சர்ஷன் ஆர்டர். இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ 1 நான் ரெகுலரா யூஸ் பண்றேன்னா, 1 வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கும் கேஷ்ல. 5 வந்து நான் யூஸே பண்ணாட்டி 5 வந்து கடைசியில இருக்கும். இப்ப நான் எவிக்ட் பண்ணும்போது 5 எவிக்ட் பண்ணிருவேன். ஏன்னா அத நம்ம யூஸே பண்றது இல்ல இல்லையா? ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட். இது வந்து ரொம்ப காமனான இன்டர்வியூ கொஸ்டின். இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹாஷ்மேப் அண்ட் டபிள்யூ லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னும் டீடைல்டா இத பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீடைல்டு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அந்த வீடியோ பாருங்க.